நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், இந்த மக்காவில் இருக்கக்கூடிய தஹாமா மலை, இந்த மலை அளவுக்கு ஒரு மலை தொடர், அந்த மலை தொடர் அளவுக்கு நன்மைகளோடு அவர்கள் மறுமையில் வருவார்கள். அவர்களை நான் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறேன், எனக்கு நன்றாக அவர்களை தெரியும். அவர்கள் யார் என்று கேட்கிறீர்களா? உங்களுக்கு சொல்ல வேண்டுமா? பீஹ்வானிக்கும், உங்களுடைய சகோதரர்கள். இதா இருக்கிறீர்களே நீங்கள் தான், உங்களுடைய சகோதரர்கள் தான் அவர்கள். எந்த அளவுக்கு சகோதரர்கள் தெரியுமா? பிஜில்துக்கும், உங்களுடைய தோல் அவர்களுக்கு இருக்கிறது. எப்படி இரவுகளை அவர்கள் கழிப்பார்கள் தெரியுமா? நீங்கள் எப்படி வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவீர்களோ அப்படி அவர்கள் ஈடுபடுவார்கள். சகோதரர்களே, இந்த ஹதீஸை வாசிக்கிற நேரத்தில் நம்மில் 90% இந்த ஹதீஸுக்கு தகுதியை பெற மாட்டார்கள். ஏன் தெரியுமா? ரமலானில் மாத்திரம் தொழக்கூடிய தொழுகையை ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை. சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் இரவுகளை எப்படி எடுப்பீர்களோ, இந்த இரவுகளை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் நீங்கள் எப்படி கழிப்பீர்களோ அவர்களும் அப்படித்தான் இரவை கழிப்பார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் மறுமையில் அவ்வளவு நன்மைகளோடு வருவார்கள். 5 வக்து தொழுது விட்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 5 வக்தோடு வரவில்லை, கியாமுல் லைலோடு வருகிறார்கள், தஹஜ்ஜுதோடு வருகிறார்கள். ததஜாஃபா ஜுனூபிஹிம் அனில் மவாஜி, அவர்களுடைய உடல்களை எழுப்பி அந்த இரவிலே அல்லாஹ்வுக்காக நின்று தொழுதவர்கள் வருகிறார்கள். அந்த மறுமை நாளிலே வருகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு அவர்களை தெரியும், அல்லாஹ் மறுமையில் வருவான், வந்து விசாரிப்பான். அபா மன்சூரா, அவருடைய எல்லா நன்மைகளையும் துண்டு துண்டாக்கி விடுவான் அல்லாஹ் என்று சொன்னார்கள். எல்லா நன்மைகளையும் துண்டு துண்டாக்கி விடுவான் என்றார்கள். அவ்வளவு நன்மைகளோடு வருவார்கள். 5 வக்தோடு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்ம நாட்டில் 99 விதமானவர்கள் இரவு தொழுகை இல்லை. இரவு தொழுகை என்றால் அவ்வளவு சிறப்பான ஒரு தொழுகை. ஈமானில் உச்ச நிலையில் உள்ளவர்கள் தான் அதை தொழுவார்கள். அப்படிப்பட்ட தொழுகையை தொழுதவர்கள், இரவை அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் கழித்தவர்கள். அல்லாஹ் என்னையும் உங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தக்வாக்குரிய மதிப்பை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தொழுது விட்டோம், பப்ளிக்காக பேசிவிட்டோம், கதைத்து விட்டோம், எங்களுடைய உருவங்கள் அப்படி இருக்கிறது, இதை பார்த்து முத்தகீன்களை அளக்க முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவர் முத்தகீன் என்று சொல்லவும் முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அபா மன்சூரா, அத்தனையும் அல்லாஹ் துகளாக்கி விடுவான், துண்டாக்கி விடுவான். ஏன் தெரியுமா? அவர்கள் தனிமையில் இருந்தால் அல்லாஹ் போட்ட வரம்புகளை சிம்பிளாக மீறி விடுவார்கள். தனிமை அவர்களுக்கு கிடைச்சால், இதா ஹலவ், அவர்கள் தனிமையில் மாட்டிக்கொண்டால், தனிமையில் இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் போட்ட வரம்புகளை எல்லாம் அவர்கள் துகள் துகளாக்கி விடுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமையில் நானும் நீங்களும் போகிற நேரத்தில் எங்களுடைய நன்மைகளுக்கு என்ன ஆகும் என்று தெரியாது. இந்த ஹதீஸை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கியாமுல் லைல் தொழுதவர்கள், ரமலானில் மாத்திரம் தொழுதவர்கள் அல்ல, காலமெல்லாம் தொழுதவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சஹாபாக்களை ஒப்பு வைத்து சொன்னார்கள், யகுஸூன மினல் லைலி கமா தகுதுனஹு, நீங்கள் அந்த இரவுகளை கழிப்பது போன்ற அவர்கள் இரவுகளை கழித்தார்கள். ஆனால் அவர்கள் தனிமையில் இறையச்சம் இல்லாமல் நடப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பொழுது இந்த ஆடை அணிய வேண்டும் தெரியுமா? பப்ளிக்காக இல்லை. பாசு தக்வா ذلك خير, லிபாசு தக்வா, தக்வா என்ற ஆடை நாம் அணிய வேண்டிய இடம் தனிமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,